வணக்கம். இது உங்கள் ஜெயஸ்ரீஸ் வெஜ்வால் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் பஜ்ஜி. இது செய்ய தேவையான பொருட்கள் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுக்கு நான் ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தோல் சீவி தேவையான ஷேப்பில் நறுக்கிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இப்போ கடலை மாவும் அரிசி மாவும் சேர்க்க போகிறோம். நான் 1/3 கப் அளவுக்கு கடலை மாவும் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்திருக்கேன். கப்பில் போடுறேன். உங்களுக்கு அளவுக்காக இதை காட்டுறேன். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். கார்ன்ஸ்டார்ச் கண்டிப்பாக வேணுங்க. அப்புறம் 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் கரம் மசாலா தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடரும் சேர்த்துடுறேன். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கடலை மாவு சேர்க்குறதால பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு விழுது கண்டிப்பாக சேர்க்கணும். இது இஞ்சி பூண்டு விழுது 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். நான் எடுத்துருக்க அளவு கம்மி. உப்பு சேர்க்குறேன். மொத்தமாக தண்ணி ஊற்றி பிசையாமல் முதல்ல இந்த மாவோடு எல்லாம் சேர்ந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணும்போது கட்டி முட்டியமாக ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் மாவை எப்பவும் பிசையணும். பக்கத்தில் வச்சுருக்க அளவு பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக தெரியும். பட் ஆக்சுவலி இவ்வளவும் ஊற்ற மாட்டோம், நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றுவோம். இந்த பஜ்ஜியில் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் மேரினேஷன். பஜ்ஜி மாவு இந்த அளவுக்கு கரைச்ச பின்னாடி நான் ரொம்ப ஓவராக கரைக்கல. நான் கொஞ்சமாக தான் இது பண்ணியிருக்கேன். இதில் நான் மேரினேஷனுக்காக அந்த அரிஞ்சு வச்சுருக்க கேரட்டை எடுத்து இந்த மாவில் போட்டு மேரினேஷனுக்கு விட்டுருவேன். இது இந்த பஜ்ஜின்னு இல்லைங்க, எல்லா பஜ்ஜிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். நீங்கள் பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி அந்த உருளைக்கிழங்கோ இல்லை வெங்காயமோ வாழைக்காயோ இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடும்போது அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நேரத்தில் நான் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த மாவை எடுத்து அந்த கேரட்டோடு சேர்த்து எடுத்து நான் போடுறேன். இது கொஞ்சம் மைல்ட் ஸ்வீட்னஸோடு இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது நேச்சுரலாகவே கொஞ்சம் உப்பி வரும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதில் மொத்தம் 3 பஜ்ஜி மட்டும் போட்டு காட்டுறேன். பார்க்கும்போதே தெரியறது இல்லையா, இது உப்பி வருது. இப்போ எடுத்தாச்சு, வெந்து வந்துருச்சு. அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் மிளகு தூளுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. என்னோடது கலர் மஞ்சத்தூள் சேர்க்குறதால இந்த கலர் தான் வரும். இப்போ திரும்ப ஒரு தடவை போட்டு காட்டுறேன். இப்போ இதில் நான் கிட்டத்தட்ட 7 பஜ்ஜிக்கு போட்டிருக்கேன். அதே எண்ணெய் தான். நான் மொத்தமாக 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த 4 ஸ்பூன் எண்ணெய்க்கு என்னால் இவ்வளோ தான் ஒரு டைமில் செய்ய முடியும். இப்போ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதனோட சட்னி வச்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.